ஹாய் ஹலோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு நூலகத்துறையிலிருந்து ஒரு நல்ல ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப ரேரான ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நூலகத்துறையை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி வேகன்சிஸ் கால்ஃபர் பண்ண மாட்டாங்க. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன கேட்டகரியில் வேகன்சி வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, நூலகர் லைப்ரரியன் கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஃப்ரெஷராக இப்போது டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்னு பார்த்தோன்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போஸ்டிங்ஸ் கால்ஃபர் பண்ணும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம போஸ்டிங்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் தான் இருக்குது. இந்த ஒரே பேஜ் தான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே, எங்கேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற லைப்ரரியிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இவங்களோட மணிமண்டபத்தில் இந்த வேகன்சி காலியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நூலகர் கம் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேலைக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிக்கோங்க. அப்ளிகேஷன் தமிழில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழ்லேயே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேம் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் தமிழில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் லெட்டரில். ஓகேங்களா, கேப்ஸில் உங்களுடைய நேமை இந்த இடத்துல மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஃபாதர்ஸ் நேமு ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இந்த காலமில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். பாலினம் கேட்டிருக்காங்க, ஆணா பெண்ணா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. பிறந்த தேதி உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து எழுதிக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயர் இந்த வயசில் நம்மளை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. தேசியம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இந்தியன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது இனம் மற்றும் உட்பிரிவு. இனம் மற்றும் உட்பிரிவில் நம்மளுடைய கம்யூனல் கேட்டகரி கேட்டிருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா பழங்குடியினர், அதாவது எஸ்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா எஸ்டி கம்யூனல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மற்ற எந்த கம்யூனலுமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல இனம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்டி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தற்போதைய முகவரி நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா கல்வி தகுதிகள். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லைப்ரரி சம்மந்தமாக நம்ம ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் இவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சிலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், இந்த கோர்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அனுபவ தகுதிகள் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நில் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா இணைப்புகள். நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதோட அட்டாச் பண்ணி அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல எழுதணும். ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்மளுடைய மதிப்பெண் சான்றிதழ். அடுத்தது பார்த்தோன்னா டிசி ஜெராக்ஸு. தென் பார்த்தோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அடுத்தது ஆதார் அல்லது ஓட்டர். உங்ககிட்ட எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். டெக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க. இடம் நீங்கள் திருப்பூர் மாவட்டம் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். நாள் வந்து என்றைக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நான் சொன்ன இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுடைய கையெழுத்து, சுய சான்றொப்பம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கையெழுத்தை போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணாலே ஓகே தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஒரு வேகன்சி அவங்களுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மற்றவங்க யாருமே அப்ளை பண்ணாதீங்க. நம்ம அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், மக்கள் தொடர்பு அலுவலகம், திருப்பூர் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு நம்மளை வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டேட் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். செய்தி மக்கள் தொடர்புத்துறை திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எங்கே ப்ரோ நம்ம ஒர்க் பண்ணணும், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலை நாராயண கவி மணிமண்டபம். இந்த மணிமண்டபத்தில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்.
ஆல்ரெடி நான் உங்களுக்கு வேகன்சி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டகரியில் தான் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியன், சீனியர் லைப்ரரியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். சேலரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னா 7700லேருந்து 24,200 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த லைப்ரரி போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் பே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பகுதி நேர ஊழியர்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷல் டைம் ஸ்கேல் 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 2 ஷிஃப்ட்டாக கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரையும் ஒரு ஷிஃப்ட்டு, அடுத்தது ஈவினிங் வந்து 4லேருந்து நைட்டு 8 மணி வரையும் ஒரு ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணின ஒர்க்கு தான் இது. நம்ம கண்டிப்பாக ஷிஃப்ட் டைமிங்லேயும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். பழங்குடியினர் எஸ்டி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேகன்சிக்கு 1:10 ரேஷியோவில் நம்மளை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. டைரக்ட் இன்டர்வியூ தான், ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. எஸ்டி கேட்டகரியிலேருந்து 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. அந்த 10 பேரில் ஒரு செலக்டட் கேண்டிடேட்டை வந்து இவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். குவாலிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 10வது படிச்சிருக்கணும். அடுத்தது சர்டிஃபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ், CLIS அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன ஃபார்மெட்டில் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டத்தினர் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நிறைய மாவட்டத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. நிச்சயமாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.